ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளும் தமிழ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை விறுவிறுப்பா ஆரம்பிச்சாச்சு. முதல் செக்மெண்ட் பேப்பர் எடுத்தோடனே 1 மார்க் தான் இருக்க போகுது. அந்த 1 மார்க்ல முழுசா நான் 15 மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மேம் பண்ணணும், எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, புக் பேக் படிச்சாலே போதுமா, இல்ல நான் 1-2 புக்கின் சைடும் பார்த்துட்டு போகணுமா, எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் மிருதுலா ஃப்ரம் 100 லேர்னிங். எல்லாத்தையும் தாண்டி பயம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடணும். அதுக்கு என்ன பண்ணும், நான் என்ன ப்ரிப்பேர் பண்றனோ அது கண்டிப்பா எனக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ண போகுது. அந்த நம்பிக்கையை நீங்க வைக்கணும். என்னோட ப்ரிப்பரேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கணும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம். இது இருந்தாலே பயம் ஓடி போயிடும். பண்ணலாமா? சோ நான் படிக்க போறது எல்லாமே எனக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ண போகுது. இதை மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டும் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நமக்கு என்ன, 1 மார்க். சரி, 1 மார்க் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சரி 1 மார்க் நீங்க சொல்லிட்டுங்க மேம், எனக்கு இதெல்லாம் வந்து இன்னும் என்ன தெரியல, சோ காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அப்படின்னா என்னால காட்சியை பார்த்து எழுதுறது கஷ்டமா இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு 4 லைன் கொடுத்தீங்கன்னா நான் அதை படிச்சுட்டு போய் எழுதுவேன். இது மாதிரி வேற என்னென்னலாம் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அதை எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அடுத்தடுத்து வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு நான் செக் பண்ணிக்கலாமா? 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தேவையான எல்லா இயர்லயும் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டாச்சு, பாத்துட்டீங்களா? அதே மாதிரி என்ன நடுவினாவும் நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ டாப் நடுவினாவும் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டாச்சு. ஸோ அதை பார்த்துட்டோமா? ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் எப்படி மேம் இருக்க போகுது, ஸோ கண்டிப்பா நான் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு போகணுமா இல்லையா, அதையும் ஒரு வீடியோவா நான் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம், ரொம்ப தேடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ல நான் எழுதுற இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ 9005550499. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இப்பயே நீங்க வாங்கிக்கலாம். சோ வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க. அண்ட் அதோட சேர்த்து நம்மளோட 100 லேர்னிங் ஆப் இருக்கு இல்லையா, சோ நம்மளோட ஆப்லயே உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஃப்ரீயா சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பார்த்துடுங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னாலே தாராளமா முழுசா அப்படியே நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன, இதெல்லாம் நான் பண்ணிட்டேனா, வாட்ஸ்அப் சேனல் இருக்குன்னா, எனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத நான் முதல்ல கேட்டுட்டேனா, அதுதான் நீங்க பண்ணணும். சோ அதை பண்ணிட்டு என்னென்ன வேணுமோ அதை எழுதிட்டு படிக்க ஆரம்பிச்சலாம். ஓகேவா? சோ அப்போ 1 மார்க்ல 15 கொஸ்டின்ல 15மே அப்படியே இதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னா கிடையாது. 2 செக்மெண்டா பிரிச்சிருவாங்க. முதல்ல ஒரு 11 1 மார்க் அண்ட் அதுக்கப்புறம் 12ல இருந்து 15 வரலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 11 வரலாம் என்ன மாதிரி கேட்க போறாங்க, உரைநடையில இருந்து வரும், செய்யுள்ல இருந்து வரும், இலக்கணம், மொழி பயிற்சியில இருந்து. உரைநடையில இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க, செய்யுள்ல 2 கொஸ்டின், இலக்கணத்துல 3 கொஸ்டின், மொழி பயிற்சியில 3 கொஸ்டின். சோ செய்யுள் அப்படி எதை மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஒரு பாடல் கொடுத்து பாடலுடைய ஆசிரியர் யாரு, இல்ல அந்த சொல்லும் பொருளும் இருக்கும் இல்லையா, அதுல இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். சோ இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு புக் பேக்ல தான் கேட்பாங்க. இதுல ஏதோ 1 இல்ல 2 தான் புக்கின் சைட்ல வரும். அதே மாதிரி அடுத்த 6ல இருந்து 8 கொஸ்டின் எப்படி இருக்கும், பேசிக்கலி வந்துட்டு 6ல இருந்து 8 புக் பேக் 1 மார்க்கா தான் இருக்க போது. நான் சொன்ன மாதிரி 3 இல்ல 5 கொஸ்டின், ஏன்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்து லைக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பேப்பர் செட் பண்றாங்க பொறுத்து 3 இல்ல 5 கொஸ்டின் இன்டீரியர்ல கேட்கலாம். பட் பயப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம எங்க பார்க்க போறோம், நம்மளுடைய லைவ் 7 o'clock நம்ம லைவ் வரும் இல்லையா, டெய்லி வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த லைவ்ல நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடுவோம். சோ அப்புறம் அடுத்த 12ல இருந்து 15வது கொஸ்டின் வரலாம். மோஸ்ட்லி செய்யுள் இருந்துதான் கேட்பாங்க. ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல இருந்து நமக்கு கேள்வி கேட்கலாம். அந்த பாடலோட ஆசிரியர் பெயர் என்ன, அவரோட ஆசிரியர் குறிப்புல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஏதாச்சும் புக் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அவர் பிறந்த ஊர்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அவருக்கு ஏதாச்சும் ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல இலக்கண குறிப்புல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இதுதான். பட் இது எல்லாமே நீங்க படிச்சுட்டீங்க, மனப்பாட பாடல் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல ஓரளவு பாதி முடிஞ்சிருக்கும். அது போக மனப்பாடம் இல்லாத பாடல்கள் மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணாலே போதும். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேவா? சரி, இப்ப எல்லாமே 1 மார்க்குக்கு ஓரளவு தெளிவாயிட்டீங்க. என்ன படிக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புக் பேக் தான் படிக்கணும். புக் பேக் முடிச்சுட்டு இந்த புக்கின் சைட்ல கேட்கறதுக்கு நம்ம லைவ்லயே சொல்லித்தர போறோம். அண்ட் நீங்க அதை தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஓகேவா, மனப்பாட பாடல் இல்லாத பாடல்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு போனாலே போதும். சரி, அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும், 1 மார்க் முடிச்சிட்டீங்க மேம், அடுத்து என்ன வேணும், ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.